ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட தலைப்பு சிங்கராஜாவும் எலியும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு சிங்கராஜா இருந்தாங்க. அந்த சிங்கராஜா எல்லாத்தையும் ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு எலி அவங்க கூட்டுல இருந்து அப்படியே ஸ்லோவா நடந்து வந்துச்சு. அந்த டைம் சிங்கராஜா பார்த்து அதோட வாழை பிடிச்சு கரைக்கு தூக்கி போட்டுருச்சு. எலியும் அழுதுகிட்டே ஓடி போச்சு. அடுத்த நாள் ஒரு சிங்கப்பிடிக்காரர் வந்தார். வந்து நம்ம சிங்கத்தை கண்டுபிடிச்சாரு. அதாவது இந்த கதையோட சிங்கராஜாவை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச உடனே வலைய அது மேல போட்டுட்டாரு. சிங்கராஜாவுக்கு எப்படி தப்பிக்கணும்னே தெரியல. அந்த நேரம் நம்ம எலி அப்படியே ஸ்லோவா வந்து பார்த்தா சிங்கராஜா வலைக்குள்ளால இருந்துச்சு. அதை பார்த்து எலி ஓடி வந்துச்சு. அது கொஞ்ச நேரம் யோசிச்ச பிறகு அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம பல்லை யூஸ் பண்ணி அந்த வலையை கடிச்சு சிங்கராஜாவை காப்பாற்ற கூடாதுன்னு அது நினைச்சிருக்கு. அதனால அதுவும் அதோட பற்களால அது கடிச்சிச்சு. அதை கடிச்ச உடனே வலை அப்படியே பிஞ்சு போச்சு. பிஞ்சு போன உடனே சிங்கராஜா வெளில வந்தாங்க. சிங்கராஜா சொன்னாங்க எலிட்ட, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. ஆனா நீ தான் இப்ப என்ன காப்பாத்தி இருக்க. நான் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இந்த வலை என் மேல பட்ட உடனே நான் சோகம் ஆகிட்டேன். உடனே எலி கேட்டுச்சு, என்ன சந்தோஷமான விஷயம்னு கேட்டுச்சு. அப்போ சிங்கராஜா சொன்னாங்க, நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு வெளியில போனேன். அந்த நேரம் இப்படி நடந்துட்டு. ஆனா இன்னும் 2 நிமிஷத்துக்கு முன்னால இந்த இருந்து நான் வெளியில வந்திருந்தேன்னா நான் அழகா பஸ் பிடிச்சு போயிருப்பேன். ஆனா இப்ப என்னால போகவே முடியாது அப்படி சொன்னோன்னே எலிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதோட வீட்டுல ஒரு கார் இருந்த உடனே சிங்கராஜா அவர்களே, இங்க வாங்க, எனக்கு ஒரு பெரிய கார் இருக்கு, அந்த காரை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அதுல நீங்க போயிட்டு வந்துட்டு கொடுத்துக்கோங்க அப்படி சொல்லிச்சு. உடனே அதுவும் சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் நீ கார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே கையை இப்படி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லி சிங்கராஜாவும் போய் கார்ல போயிட்டும் வந்துட்டாங்க. போயிட்டு வந்தா எலி காணோம். என்னாச்சு, எலி எங்க போச்சுன்னு கேட்டா, எலிக்கு பஸ் பிடிச்சு அது அதோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்போதான் அது தெரிஞ்சிச்சு, இது இந்த எலி நம்மள ஒருவேளை ஏமாத்தி இருக்கோன்னு. ஏன் அது அப்படி நினைச்சிச்சு நீங்க நினைக்கலாம் சுட்டீஸ். ஏன்னா அது வர வழியில அதோட கார் பஞ்சர் ஆகிடுச்சு. ஆனா அதுக்கு தெரியாது எலி ஒரு நல்ல நண்பர்னு. அதை அப்படிதான் நினைச்சிச்சு. ஆனா உண்மை என்னன்னா, கீழே நிறைய பின்ஸ் கிடந்துச்சு. பின்ஸ்னா ஊசி. இந்த நிறைய ஊசில கார் டயர் பட்டுதான் அது பஞ்சர் ஆச்சு. அது அவங்களுக்கு தெரியாமலே போச்சு. அடுத்த எலியும் 2 நாள் கழிச்சு வந்துச்சு. அப்போ சிங்கம் சொல்லுச்சு, ஏ எலியே, நீ என்ன ஏமாத்திருக்க அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது எலி சொல்லுது, நான் ஏன் சிங்கராஜா உங்களை ஏமாத்த போறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் உன்கிட்ட சொல்லட்டுமா, நான் வர வழியில காரு பஞ்சர் ஆகிட்டேன். அடுத்த நாள் நடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது எலி சொல்லுது, அப்படியெல்லாம் நடந்துச்சா, எனக்கே அது தெரியாது சிங்கராஜா அப்படின்னு சொல்லும்போது சிங்கராஜா சொல்றாரு, நான் இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன், சண்டை இப்படி வச்சுட்டு சிங்கராஜா ஓடிட்டாங்க. உடனே எலி ரொம்ப அழுதுச்சு. இதோட பொருள் என்னன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை என்னைக்குமே கைவிடக்கூடாது. சில ஃப்ரெண்ட்ஸ் வேணா நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக உயிரே